நம்மளுடைய லைஃப்பில் சிரிக்கிறது எவ்வளோ முக்கியம்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு சிரித்து சந்தோஷமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஹைக்யூ லெவல் வேகமாக ஸ்பீடாக ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. என்னையா சிரிக்கிறதுக்கும் நகைச்சுவாக இருக்கிறதுக்கும் இன்டெலிஜென்ஸுக்கும் என்னையா சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா இதை ஒரு ஆய்வு ரீதியாக நிரூபித்து காட்டியிருக்காங்கங்க. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில, இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் நெசம். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சினா நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதையும் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு இன்னுமே இன்ஸ்பயராக இருக்கும் இல்லையா அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ அப்படியே உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப காமெடியான ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டு அப்போ ஆரம்பிக்கலாமா? ஆஸ்திரேலியாவில் வியன்னா பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு மூலயமா நகைச்சுவை உணர்வு இருக்கக்கூடியவங்களுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் இடையில ஒரு நேரடி தொடர்பு இருக்கிறத கண்டறிஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆய்வுல நகைச்சுவை உணர்வு அதிகம் இருக்கவங்களுக்கு, குறிப்பா இந்த பிளாக் ஹியூமர், நம்ம நெல்சன் அண்ணே படத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பிளாக் ஹியூமர் அப்படிங்கிற இந்த இருண்ட நகைச்சுவை ரசிப்பவர்கள் அதிகமாக நுண்ணறிவு, அதாவது ஐக்யூ லெவல் அதிகமாக கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. Macbeth is Holy Shell. Chronicle. ஏப்பா அந்த காமெடி சென்ஸுக்கும் ஐக்யூ லெவலுக்கும் என்னையா சம்பந்தம், அப்படி என்னதான் அறிகுறி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இருக்குது. அப்படி பேசி பழகு. ராஸ்கல்ஸ். பேடஃபுல்லா. ஹலோ. ஒரு நல்ல ஜோக்கை புரிஞ்சு கொள்றதுக்கு மூளை வேகமாக செயல்படணும் இல்லையா? அது தகவலை பெற்று அதை எதிர்பாராத விதத்தில் வித்தியாசமான கோணத்தில் புரிந்து கொள்ள ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் தான் நம்மளுடைய மொழி அறிவு, தகவலை இணைக்கக்கூடிய திறன், விரைவாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலை, இந்த மாதிரியான அறிவாற்றல் திறன்களுடைய தொடர்புடையதாக காணப்படுதுன்னு சொல்றாங்க. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. காமெடி, அதாவது நகைச்சுவை அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு படைப்பாற்றலினுடைய வெளிப்பாடுன்னு சொல்றாங்க. புதுசா வித்தியாசமான சிந்திக்க வைக்கக்கூடிய காமெடிஸை உருவாக்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மூளையின் படைப்பாற்றல் பகுதி அதிகமாக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லப்படுது. இது அவங்களுடைய அந்த புத்திசாலித்தனத்தினுடைய ஒரு பகுதியாகும்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நகைச்சுவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஜோக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சிக்கலை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் அணுகி எதிர்பாராத ஒரு தீர்வை கொடுக்கும். இதை ரசிப்பவர்களுக்கும் இந்த சிக்கலை பல கோணங்கள்ல இருந்து எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா. பேசிக்கா அந்த ஐடியா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு டக்குன்னு அந்த பிளாக் ஹியூமரா இருக்கட்டும், காமெடி சென்ஸா இருக்கட்டும் வேகமாக ட்ரிகர் ஆகி நம்ம சிரிப்போம். உங்களோடய நீங்கள் இதை ரிலேட் பண்ணி பார்க்கலாம். ஒரு மொக்க ஜோக்கு நீங்கள் டக்குன்னு சிரிச்சிருப்பீங்க, ஆனால் உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்டு அதை பேபேன்னு முழிச்சிக்கிட்டே பார்த்துருப்பாரே தவிர அவருக்கு அந்த ஜோக் ட்ரிகர் ஆகியிருக்காது. ஸோ இது உங்களுடைய இன்டெலிஜென்ஸை வெளிப்படுத்துறதா அமைதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியாவில் கொஞ்சம் எச்சரிக்கையா தாமா தெரியணும். என்ன அந்த இடத்துல திடீர்னு செக் போஸ்ட் வச்சிருக்காங்க? பல்வேறு வகையான நகைச்சுவை உணர்வுகள் காணப்படுது. உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, தன்னைத்தானே கிண்டல் செய்து நகைச்சுவை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்க தன்னைத்தானே நல்லா புரிஞ்சிருப்பாங்க. இது ஒரு விதமான மன ஆரோக்கியத்தையும் தன்னம்பிக்கையும் குறிக்கிற மாதிரி அமையும். இன்னொன்று டார்க் ஹியூமர். இது இருண்ட நகைச்சுவை ரசிப்பவர்கள்னு சொல்றாங்க. தங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை சமாளிக்க இந்த டார்க் ஹியூமர் காமெடிஸ் பயன்படுத்தப்படுது. இது அவர்களுடைய மன ரீதியான உறுதியையும் சிக்கலை எதிர்கொள்ளக்கூடிய திறனையும் காட்டுறதா அமைதுன்னு சொல்றாங்க. மூணாவது தான் வேர்ல்டு பிளே அண்ட் பன்ஸ் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை மெத்தட் இருக்குது. வார்த்தைகளுக்குள்ள விளையாடி நகைச்சுவை உணர்வுகளை உருவாக்கக்கூடியவங்க. இவங்ககிட்ட மொழி அறிவு, அது மட்டும் இல்லாமல் மொழியினுடைய நுட்பமான அம்சங்களை தேர்ச்சி பெற்றவர்களால் மட்டும்தான் இந்த மாதிரியான காமெடிஸை நம்மளால உருவாக்க முடியும். ஸோ இதே விஷயம் தான் அவங்களுடைய மொழியியல் சார்ந்த புத்திசாலித்தனத்தை குறிக்கிறதா அமையுது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்களுடைய நகைச்சுவையான உணர்வு, அந்த காமெடி சென்ஸ் இருக்கு இல்லையா, அது உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் ஆளுமையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா அமையுது. ஸோ அடுத்த முறை ஒரு நல்ல நகைச்சுவையை புரிஞ்சு கொள்ளும் போது உங்க மூளை எவ்வளவு வேகமா செயல்படுது அப்படிங்கிறத நினைச்சு பெருமைப்படுங்க ஐயா. கொடுக்கிறது 18 ரூபாய் இல்ல 10,000. ஒரு நிமிஷம். அப்படி இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பாஸ். நெக்ஸ்ட் ஒரு அமேசிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பாய். Run.